வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கென்யாவில் டெங்கு குடம்பிகள் பரவக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்த 19 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புத்தளத்தில் 700க்கும் மேற்பட்டோர் அடையாளம் காணப்படாத வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். வவுனியா புளியங்குளம் சந்தையில் 20 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தீர்வின்றி இன்றும் தொடர்கின்றது. ஒரு மாதமாக தமக்கான வேலைவாய்ப்பினை வழங்க கோரி மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என 26 நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். வேலைவாய்ப்பை கொடுங்கள், இல்லாட்டி உங்களுடைய தீர்வை சொல்லுங்கள் என்று நீங்கள் ஒரு முடிவை கொடுத்தால் அவர்கள் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இருந்து விலகிச் செல்வார்கள். திருகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக 23வது நாளாகவும் பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. இன்று நாம் வேலையற்ற பட்டதாரிகள் இந்த போராட்டமானது 26 நாளாக கடந்து இன்று தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஆனால் இது தொடர்பான இதுக்கான பொறுப்புக்கூறல்கள் எதுவும் சரியான முறையில் எங்களை அடையவில்லை. நேற்று முதலமைச்சர் வந்த பொழுதும் எங்களுக்கு தெரியப்படுத்திய போதும் அது தொடர்பான சரியான பொறுப்பான தகவல்கள் விடைகள் எங்களை வந்து சேரவில்லை. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் கவன ஈர்ப்பு போராட்டம் 26வது நாளாகவும் தொடர்கின்றது. கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்கள் காணி உரிமம் கோரி போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. சிவா பசுபதிகமம், சரஸ்வதிகமம் மற்றும் ஜொனிக்குடியிருப்பு ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய பன்னங்கண்டி கிராமத்தில் 1990ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்டவர்களுக்கு காணி உரிமம் கோரி சிவா பசுபதிகமம் மக்கள் கடந்த 4ஆம் திகதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 நாள் போராட்டத்தின் பின்னர் காணி உரிமையாளரின் சம்மதத்தை அடுத்து காணி உரித்து மற்றும் வீட்டு திட்டங்களை வழங்குவதாக அரசாங்க அதிபர் வாக்குறுதி அளித்ததால் கடந்த சனிக்கிழமை போராட்டம் கைவிடப்பட்டது. சிவா பசுபதிகமம் மக்களுக்கு தீர்வு வழங்கியதை போன்று தமக்கும் காணி உரிமை பத்திரங்கள் வழங்க வேண்டும் என கூறி சரஸ்வதி கமம் மற்றும் ஜொனி குடியிருப்பு மக்கள் நேற்று முன்தினம் முதல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். நாங்கள் மலையத்திலிருந்து நாங்கள் இப்ப 35 வருஷத்துக்கு மேல இந்த கிராமத்துல பன்னங்கண்டி கிராமத்துல குடியேறி இருக்கிறோம். அப்ப அதுல இப்ப எங்களுக்கு 90ஆம் ஆண்டு பகுதியில இப்படி நாங்கள் கமத்து முதலாளிமாரோட காணிகள்ல தான் இருந்தோம். 90ஆம் ஆண்டு பாதியில அப்ப இருக்க அரசியல்வாதிகள் எங்களுக்கு இந்த கிராமத்தை காணி சும்மா கிடந்தது. அப்ப அதை துப்புரவு பண்ணி எங்களுக்கு ஒரு 1/4 ஏக்கர் படி எல்லாத்துக்கும் வீட்டை கொடுத்தது. அப்ப கொடுத்து உங்களுக்கு இது நிரந்தரமா உங்களுக்கு ஆக்கி தரோம்னு சொல்லிதான் அவங்க இருந்தாங்க. நாங்கள் இவ்வளவு சொத்துக்களெல்லாம் இழந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெரிய இதுல இருக்கிறோம். இருந்து எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. அப்ப இப்ப என்னடாண்டா நாங்கள் சரியான கஷ்டம். 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில தான் இந்த குடியிருப்பு தந்தது எங்களுக்கு. இதுவரையில இந்த காணிக்கு எந்த உரிமையும் தரையில்லை. மலையத்திலிருந்து தான் எங்கள் அப்பா அம்மா இங்கே நாங்கள் சின்ன வயது இங்கேயே பிறந்து வளர்ந்த நாங்கள். எங்களுக்கு இந்த காணிக்கு ஒரு நல்ல உரிமை ஒன்று வேணும்னு அரசியல்வாதிகள்கிட்ட கேட்டும் கிடைக்கையில் இப்ப காணி உரிமையாளர்கிட்ட கேட்கிறோம். இறுதிக்கட்ட யுத்தத்தில் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் சரணடைந்த தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் 33வது நாளாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை தவிர வவுனியாவில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டமும் நடத்தப்படுகின்றது. தான் நாங்கள் இந்த 29 நாளும், ஆனால் இன்னும் நாட்கள் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் வரை நாங்கள் இந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தவே மாட்டோம். அதன் பட்சத்திலும் 2 வருஷ காலவாசம் கேட்டிருக்கணும். அந்த காலவாசம் 2 வருஷம் என்றாலும் நாங்கள் இருக்கிறதுக்கு தான் தயாராகி இந்த 8 மாவட்டங்களும் சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த 8 மாவட்டம் நாங்கள் சரியான ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் இந்த காணா போன தாய்மார்கள் யாருமே எழும்ப மாட்டினது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக மற்றொரு போராட்டம் நடைபெறுவதுடன் திருகோணமலை ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது.
நேற்று சிரச டிவி சட்டன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேல் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கெந்தல்பிட்டிய இவ்வாறு கருத்து தெரிவித்தார். முகுந்தன் கனகையிடம் சம்பள விபரத்தை நாம் கேட்டோம். அவர் அதனை ஆட்சேபித்துள்ளார். எங்களுக்கு உரிமை உள்ளது. முகுந்தன் கனகேவுக்கு எவ்வளவு கொடுக்கின்றார் என்பதை அறிய. இது யாரேனும் ஒருவரின் தனிப்பட்ட பணமல்ல, இது பொதுமக்களின் பணம். கணக்காய்வாளர் நாயகத்தின் சம்பளத்தை அதிகரித்து கேட்கும் காலத்தில் நாங்கள் கேட்கின்றோம், கணக்காய்வாளரை விட முகுந்தன் கனகேவுக்கு சம்பளம் அதிகமா என்று. இதுதான் பாரிய பிரச்சனை. ஏன் இந்த தகவலை மறைக்கின்றீர்கள்? இதில் ஏதேனும் மர்மம் உள்ளதா? இதில் ஏதோ பிரச்சனை உள்ளது. இவற்றை இவ்வாறு மறைக்க முடியாது. அரசாங்கம் இது தொடர்பில் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தகவல் அறியும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் மாத்திரம் போதாது, மக்களுக்கு அதில் நன்மை கிடைக்காவிடின் ජනතාවට වග කියන්න ඕනේ පැහැදිලිම තොරතුරු දැන ගැනීම පනත ගෙනාට වැඩක් නැහැ. ඒකෙන් ජනතාවට ප්‍රතිලාභ ලැබෙන්නේ නැත්. நேற்று பாராளுமன்றத்தில் மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் ஹிஸ்புல்லா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். யுத்தத்தின் காரணமாக அந்த பிரதேசங்களை விட்டு வாழ முடியாமல் பாதுகாப்பு காரணமாக வெளியேறிய மக்கள் யுத்தத்தின் பின்னர் மீண்டும் தங்களுடைய பிரதேசங்களிலே குடியேற முனைகின்ற போது பல்வேறுபட்ட துன்பங்களை துயரங்களை சந்திக்கிறார்கள். குறிப்பாக மட்டக்களவு மாவட்டத்திலே சில பிரதேசங்களில் மக்கள் குடியேறுகின்ற போது அவர்கள் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு குடியேறி வாழ்ந்தார்கள். யுத்தத்திலே 90ஆம் ஆண்டு அச்சத்தின் காரணமாக 88, 89, 90களிலே அந்த இடங்களை விட்டு வெளியேறிவிட்டார்கள். மீண்டும் அந்த பிரதேசங்களுக்கு அவர்கள் அந்த பிரதேசங்கள் அரச காணிகள் அல்லது இந்த காணிகளிலே நீங்கள் குடியேற முடியாது என்று பிரதேச செயலாளர்கள் புதிய தடைகளை போடுவதனூடாக அந்த மக்கள் மீள குடியேற முடியாமல் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை துன்பங்களை எதிர்நோக்குகிறார்கள். பிரித்தானிய பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தின் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதுடன் காயமடைந்தவர்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அத்துடன் தீவிரவாதத்துக்கு எதிராக சர்வதேச சமூகம் கூட்டாக இணைந்து செயற்பட வேண்டும் என வெளிவிவகார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 26 மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 131 படகுகளை விரைவில் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி கடிதம் மூலம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பாக்கநீரிணை பகுதியில் தங்கள் பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் தமிழக மீனவர்களை கைது செய்வதை இலங்கை கடற்படையினர் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த கைதுகள் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இடம்பெறுவதாலும் படகுகளை விடுவிக்காததாலும் வாழ்வாதாரத்தை இழந்த தமிழக மீனவர்கள் விரக்தியில் உள்ளதாக அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த விடயம் தொடர்பில் நேரடியாக தலையிட்டு உறுதியான நடவடிக்கை எடுக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என எடப்பாடி கே பழனிசாமி மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் அதிகாலை வடபகுதி கடற்பரப்பினுள் பிரவேசித்து மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்திய மீனவர்கள் 16 பேரும் கடந்த 22ஆம் தேதி 10 மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதம் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நிரந்தர வைப்பீடுகளுக்காக வட்டி 7.25 வீதமாக உயர்ந்துள்ளது. கடன் வசதிகள் வட்டி வீதத்தையும் 8.75 ஆக இலங்கை மத்திய வங்கி அதிகரித்துள்ளது. திருகோணமலை கிண்ணியா பகுதியில் டெங்கு குடம்பிகள் பரவக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்த 19 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். போலீசாரால் முன்னெடுக்கப்படும் சோதனை நடவடிக்கையின் போது குறித்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கிண்ணியா பகுதியில் முப்படைகளின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்தும் நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கிண்ணியா பிரதேச செயலாளர் முகமது அனிபா அனஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கிண்ணியாவில் பயன்பாட்டிற்கு உதவாத கிணறுகளுக்கு ரசாயன பொருட்கள் விசிறுவதும் ஏனைய கிணறுகளுக்கு வலைகளை பொருத்தும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் திருகோணமலை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 14 பேர் கிண்ணியா சுகாதார பிரிவிற்குள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் புத்தளம் பகுதியில் 700க்கும் மேற்பட்டோர் வைரஸ் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். வைரஸ் காய்ச்சலை கண்டறிவதற்காக நோயாளர்களின் இரத்த மாதிரிகளை வைத்திய பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளதாக புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி சுமித் தத்தநாயக்க தெரிவித்தார். வைரஸ் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு சிறுவர் பிரிவில் 70 பேரும் வெளிநோயாளர் பிரிவில் 160 பேர் நோயாளர்களும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்திய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். வவுனியா புளியங்குளம் சந்தியில் கேரள கஞ்சாவுடன் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து சுமார் 20 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியா முல்லைத்தீவு பிரதான வீதியில் புளியங்குளம் சந்தியில் உள்ள பஸ் தரிப்பிடத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கஞ்சா யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கு கடத்த முயற்சிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மதுவரி திணைக்களத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து 21 வயதான சந்தேக நபர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வவுனியா மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.